4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும் என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்றுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாம உள்ள பூந்துங்கன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு, இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. கரூர் பெருந்துயரத்திற்கு பக்கா ஸ்கெட்ச் போட்டிருப்பதாகவும் ரவுடியை இயக்கியது 10 ரூபாய் அமைச்சர் என செந்தில் பாலாஜி மீது பிரேமலதா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதேபோல விஜய் மீதும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்த காட்சிகளை பார்த்தோம்.